Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். இசைமுரசு நாகூர் அனிஃபா அவருடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியிலே உங்களோடு சேர்ந்து நானும் கலந்து கொண்டுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதைவிட பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நாகையில் அமைந்திருக்கக்கூடிய டாக்டர் ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பெயரையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு சட்ட போராட்டத்தை நடத்தி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு கூடுதல் பெருமை. இந்த நாகப்பட்டினத்திற்கு பலமுறை வந்திருக்கின்றேன். எத்தனையோ மாவட்டங்களுக்கு சென்றாலும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வரும்போது மட்டும் என்னுடைய சொந்த மாவட்டங்கிறதுனால சொந்த வீட்டுக்கு வர்ற அந்த உணர்வு, அந்த நிகழ்ச்சி எனக்கு ஏற்படும். என்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து என்னுடைய சொந்த அக்கா தங்கைய மாமா மச்சானை பார்க்கிற அந்த நிகழ்வு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது அந்த உணர்வு உங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்திக்கும் போது எனக்கு ஏற்படுகின்றது. ஏதோ கூடுதல் பெருமை. இந்த மாவட்டம் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான மாவட்டமாக, ஒரு வழிகாட்டக்கூடிய மாவட்டமாக இன்றைக்கு இந்த நாகை மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா இங்கதான் சிக்கல் சிங்காரவேல இருக்கு, கோவிலும் இருக்கு, வேளாங்கண்ணி சர்ச்சும் இருக்கு, நாகூர் தர்காவும் இருக்கு. சாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய மண் இந்த நாகை மண். 3 நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வோருக்கு, இஸ்லாமிய பெருமக்களுக்கு தங்குவதற்காக சென்னையில ஹஜ் இல்ல அடிக்கல் நாட்டு விழாவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. நானும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். இன்றைக்கு நாகப்பட்டினத்திற்கு வந்து இன்றைக்கு நம்முடைய இசைமுரசனுடைய நூற்றாண்டு விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். வருகின்ற 24ஆம் தேதி இதே போல சென்னையில் இசைமுரசனுடைய நூற்றாண்டு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கழகத்தின் சார்பாக நடைபெற இருக்கக்கூடிய ஒரு விழாவிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இசைமுரசனுடைய நூற்றாண்டு விழாவை நம்ம இவ்வளவு சிறப்பாக உணர்வோடு நிகழ்வோடு கொண்டாடுறோம்னா, ஐயா அனிஃபா அவர்கள் கடைசி வரைக்கும் தனக்கு ஒரே இறைவன், ஒரே தலைவன், ஒரே இயக்கம்னு வாழ்ந்த பெருமைக்குரியவர். அதனாலதான் அவருடைய நூற்றாண்டு விழாவை இவ்வளவு சிறப்பாக நாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். 1957ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்கும் போது பேரறிஞர் அண்ணாவால தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இசைமுரசு ஐயா நாகூர் அனிஃபா அவர்கள் தான். இதை ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு தன்னுடைய இளம் வயதிலேயே அண்ணாவுடைய நம்பிக்கையை பெற்றவர் நம்முடைய இசைமுரசு அவர்கள். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய இசைமுரசு அனிஃபா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 2 வயசு வித்தியாசம் தான். கிட்டத்தட்ட ஒரே வயது தான், சம வயது தான். தமிழ்நாட்டுடைய அரசியல் மேடைன்னு சொன்னாலே 2 குரல் மட்டும் எப்பொழுதுமே தனித்துவமா தெரியும். அதுல ஒண்ணு முத்தமிழர் கலைஞருடைய பேச்சுக்குரல், 2வது இசைமுரசு நாகூர் அனிஃபாவுடைய பாட்டுக்குரல். 2க்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. என்னன்னா 2மே கழகத்துடைய கொள்கை குரலாக விளங்கி கொண்டிருந்தது. இந்த 2 குரல்களையும் தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உண்டு. இந்த 2 குரலும் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் மேடைகள்ல தொடர்ந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாக ஒலித்த பெருமைக்குரிய குரல்கள் தான் இந்த 2 குரல்கள் தான். இன்னைக்கு சென்ற வருடம் கலைஞருடைய நூற்றாண்டு, இன்னைக்கு இந்த வருடம் நாகூர் அனிஃபாவுடைய நூற்றாண்டை நம்ம இவ்வளவு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது நமக்கு பெருமை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிறது. இது வரலாறு நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு.
பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.